புருஷர்கள் தங்கள் மனைவிகளிடம் அன்பு கூற வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனங்கள். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தன் மனைவியை தன் சொந்த சரீரமாக ஒவ்வொரு புருஷனும் நினைக்க வேண்டும். ஆதாம் என்ற மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாளை உருவாக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். அதுபோல கர்த்தர் ஏற்ற துணையை உருவாக்கி புருஷனுடன் இணைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு புருஷர்களும் விசுவாசிக்க வேண்டும். மனைவியானவள் புருஷனுக்கு சொந்த மாம்சம், அந்நிய மாம்சம் அல்ல. இதை உணர்ந்து மனைவியினிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் என்று 28ஆம் வசனம் சொல்லுகிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்து மார்க்கு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்கள் சொல்லுகின்றன. இந்த 3 பகுதிகளிலுள்ள வசனங்கள் மூலமாக ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது. அது என்னவெனில், தன் மனைவியினிடத்தில் அன்பு கூறாதவன் தன்னிடத்தில் அன்பு கூற முடியாது. தன்னிடத்தில் அன்பு கூறாதவன் பிறனிடத்தில், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாது. பிறனிடத்தில் அல்லது சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவனால் தேவனிடத்திலும் அன்பு கூற முடியாது. ஆதலால் புருஷர்கள் தங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூற வேண்டியது அவசியம் என்று இந்த வேத வசனங்கள் சொல்லுகின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.